வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்கை வையகம். குழந்தை வளர்ப்பு சம்பந்தப்பட்ட பதிவில் இது ஒரு பதிவு. இனி நிறைய பதிவுகள் வரும். ஒரு சைக்காலஜிஸ்டா நான் சந்திச்ச நபர்களுடைய பேர்லாம் சொல்லாம அனுபவத்திலிருந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா உலகத்திலே மாபெரும் கடினமான விஷயம் குழந்தை வளர்ப்பு தான். ஏன்னா குழந்தை வளர்ப்பு சாதாரண செல்ற ஒரு சமயத்துல பீர்பலுக்கும் அக்பருக்கும் சின்ன ஒரு வாதம் நடந்ததான். யாரும் முடியாத வேலை குழந்தை வளர்ப்புன்னு சொல்லியிருக்காரு பீர்பல். அக்பர் என்னப்பா சொல்ற நீ, ஈஸியான விஷயம் தானா? சரிங்க, நான் குழந்தையா இருக்கிறேன், நீங்க அப்பாவா இருந்து என்னை சமாதானம் பண்ண முடியுமான்னு கேட்கிறாரு. ஓகே, அக்பர் அப்பாவாயிட்டாரு, பீர்பல் குழந்தையாயிட்டாரு. பீர்பல் சொல்றாரு, அப்பா அப்பா எனக்கு ஒரு மண்பானை வேணும். உடனே மண்பானை கொடுத்துட்டாரு அக்பர். அப்பா அப்பா எனக்கு ஒரு யானைக்குட்டி வேணும். யானைக்குட்டி கொடுத்தாரு. அப்பா அப்பா இந்த மண்பானைக்குள்ள யானைக்குட்டி போகணும் அப்படின்னாரா. அது எப்படி போகணும் அது ஆரம்பிச்சார் பீர்பல். அடம் பிடிச்ச நோ 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 பானைக்குள்ள யானை போகணும் அப்படின்னு இருக்காரு. எப்படின்னா போக முடியல அப்படின்னோடனே கடைசியில பக்குவா, ஐயா மன்னிச்சரியா, குழந்தை வளர்ப்பு பெரிய விஷயம், கஷ்டமான விஷயம் தான், நீ சொன்னது உண்மையை ஒத்துக்கிட்டாராம். அது மாதிரி குழந்தை வளர்ப்புல இருக்கிற நிறைய நளினமான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா குழந்தை வளர்ப்பு ஒரு பெரிய கலையா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தை வளர்ப்பு சம்பந்தப்பட்ட ஒரு அருமையான கதை என்னன்னா, நம்ம வளர்க்கிற விதத்தை பொறுத்துதான் அந்த குழந்தையோட மனோபாவம் வளரும். காட்டுல இருக்க புலிக்குட்டிகளை வீட்டுல வளர்த்து நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி நெருக்கமான பின்னால அந்த புலிக்குட்டிகளை இன வச்சிருந்தா கஷ்டம் சொல்லி அடுத்த வீட்டுக்காரன் ஏத்து வீட்டுக்காரன் சண்டை போட்டதுனால நல்லா வளர்த்த 2 புலிக்குட்டிகள் பிரிய முடியாம கடைசியில் காட்டுல கொண்டு விட போறாங்க. அந்த புலிக்குட்டிகள் வீட்டுல வளர்ந்து நாய் மாதிரி ஆகி போச்சு. விளையாண்டுட்டு இருக்குது, அதுக்கு வேட்டையாட தெரியாது. அந்த புலிக்குட்டை காட்டுல விட போகும்போது அது போக மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிக்குது. சாயந்தரம் வெயிட் பண்ணி காட்டுல கொண்டு புலிக்குட்டை விட்டு வந்துட்டாங்க. இருட்டான உடனே வந்துட்டாங்க. மனசு மாத்திரம், ஐயோ என் அருமையான புலிக்குட்டை விட்டுட்டு வந்தேன்னு 2 பேருக்கும் வேதனை, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும். அவங்க குழந்தை இல்லை, இதை வளர்க்குறாங்க. அடுத்த நாள் காலையில சீக்கிரம் எந்திரிச்சு போய் பார்ப்போமே அப்படின்னு போய் 2 பேரும் காட்டுக்குள்ள போயிட்டாங்களே, கூப்பிட்டு பார்ப்போமேன்னு சொல்லி காலையில போய் ரோசி ஜாஸ்மின் கூப்பிடுறாங்க. சத்தத்தை காணா. திடீர்னு பாக்குறாங்க, ஒரு வேட்டை நாய், காட்டு நாய் வாயில ரத்தத்தை வச்சுட்டு அப்படியே வருது. வாயில ரத்தத்தை வந்து போனா இவங்க 2 குட்டியும் புலிக்குட்டியும் இந்த நாய் வேட்டையாடி சாப்பிட்டுச்சு. ஷாக் ஆகி கண் அப்படியே அழுகுறாங்க. வளர்க்க வேண்டிய விதமா வளர்க்காதனால புலிக்குட்டிக்கு வேட்டையாட தெரியாம செத்து போச்சுங்க. காட்டுல புலிக்குட்டி காட்டுல வந்ததுன்னா வேட்டையாட தெரியும். இன்னைக்கு நாய் அதை வேட்டையாடிச்சு. மாரல் ஆஃப் த ஸ்டோரி, நம்ம யாரை எப்படி வளர்க்கிறோமோ அதை பொறுத்துதான் அந்த கலையை படிச்சுக்கிடுவாங்க. குழந்தை வளர்ப்புல இது ஒரு முக்கியமான அம்சம். வளர்ப்புலயே அவனுக்கு தெரிய வேண்டிய விஷயங்களை நீங்க சரியா சொல்லி கொடுத்து வளர்த்தீங்கன்னா எந்த சந்தர்ப்பத்துக்கு அவன் ரெடி ஆயிடுவான். அதனால இதுல இருந்து படிச்சுக்கிற விஷயம் என்னன்னா, நீங்க குழந்தை வளர்ப்புல முக்கியமான அம்சம் வளர்ப்பு எப்படி இருக்கணும், எங்க இருக்கணும், எந்த மாதிரி இருக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு வளர்க்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களாங்க? இந்த மாறல் புரிஞ்சுக்கிட்டு குழந்தை வளர்ப்புல நீங்க உங்க குழந்தை எந்த சூழ்நிலைக்கும் சூட் ஆகிற மாதிரி அவனை ஒரு நல்ல கஷ்டத்திலையும் ஒரு இடர்பாடுலையும் வச்சு வளர்க்கணும். ஓகேங்க, சந்திப்போம் மீண்டும் அடுத்த பதிவில். வணக்கம்.